வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் வெல்த் லேடர். ஸோ இன்னைக்கு வந்து அசட் அலோகேஷன் அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அசட் அலோகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு முதலீட்டு முடிவுகள் எடுக்கும்பொழுது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று எல்லா பணத்தையும் கொண்டு போய் இன்சூரன்ஸில் போடுவாங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவாங்க, இல்லை ப்ராப்பர்ட்டியில் போடுவாங்க, இல்லைன்னா கோல்டில் போடுவாங்க. பொதுவாக ஒரே அசட்டில் வந்து மொத்த முதலீடையும் வந்து பண்ணக்கூடாது. அந்த முதலீட்டை வந்து பொதுவாக பிரித்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து அசட் அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் ஒரு முதலீடு, ப்ராப்பர்ட்டி ஒரு முதலீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கடன் சார்ந்த முதலீடு அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஈக்விட்டி பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு. இது 4 விதமாக வந்து இது பிரிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் என்னென்ன தேவைகள், எவ்வளோ வருஷத்துல தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அசட் அலோகேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். இதுல ப்ரிடாமினென்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த அசட் அலோகேஷனை வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ், நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு, கடன் சார்ந்த முதலீடு. கடன் சார்ந்த முதலீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கடன் பங்குல முதலீடு பண்றது, அது இல்லாம ஒரு வைப்பு நிதி, இல்லைன்னா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு வைப்பு நிதி வைக்கிறது, இது எல்லாமே வந்து கடன் சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை டைரக்டா பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதையோ வந்து ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸாகவும் வருது, நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸாகவும் வருது. ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்றது, இல்லைன்னா வந்து ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வதை வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு மற்றும் மனை இதை சார்ந்த முதலீடுகளை வந்து நான் ஃபினான்ஷியல் பிசிக்கல் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தங்கம் சார்ந்த முதலீடு, அதாவது நகையோ இல்லை வந்து ஒரு கோல்டு காயினோ, இதை வந்து தங்கம் சார்ந்த முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிநபருக்கும் எவ்வளவு கால அளவு இருக்கு முதலீட்டு காலம். முதலீட்டு காலம்னா இப்போ ஒரு 30 வயசுல ஒருத்தர் வந்து முதலீடு துவங்குறார். ஸோ அவருக்கு வந்து தேவைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு இருக்கு, 20 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு பண தேவைகள் இருக்கு. அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் வந்து முதலீட்டு முடிவுகளை எப்படி எடுக்கலாம்னா, அதிகபட்சமா வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள்ல வந்து முதலீடு பண்ணலாம். பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட 70% வரைக்கும் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுலையும், 20% வந்து கடன் சார்ந்த முதலீடாகவும், ஒரு 10% வந்து தங்கத்திலையும் வந்து முதலீடு பண்ணலாம். இப்போ இதோட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மீல், ஒரு சாப்பாடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்தியான சாப்பாடு, ஒரு நியூட்ரிஷனல் ஃபுட்னா என்ன, ஒரு சாதம் இருக்கும், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், மோர், ஊறுகாய், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு காய்கறி, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு நியூட்ரிஷனல் ஃபுட், அப்படியே ஒரு தரமான உணவு அப்படிங்கிறத மத்தியானம் சாப்பிட்றோம். இதுவே ஒரு நாளைக்கு வந்து சாதம் மட்டும் சாப்பிட முடியுமா, ஒரு நாளைக்கு வந்து ஊறுகாய் மட்டும் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் வந்து அசட் அலோகேஷனும். ஏன்னா அசட் அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா அசட்டுமே, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008 இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வந்து பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுது. அப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் டவுன் ஆச்சு. ஆனால் அதே பீரியட்ல வந்து தங்கம் வந்து ஒரு 50% வந்து ரிட்டர்ன் கொடுத்தது. அதனால பிரித்து முதலீடு செய்யறது எப்போதுமே நல்லது. ஈவன் நீங்கள் வந்து அந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைமில் வந்து பங்குச்சந்தை கிட்டத்தட்ட ஒரு 30-35% வரைக்கும் வீழ்ச்சி அடைந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து ப்ராஃபிட்ல இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் வந்து எல்லா அசட்டுமே வந்து ஒன்றா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அசட் அலோகேஷன் படி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து லாங் டர்ம்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அசட் அலோகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதை வந்து கண்டினியூஸாக அதை மாற்றாம எவ்ரி இயர் அதே அசட் அலோகேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு முதலீடு செய்யறது மிகவும் நல்லது.